ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இவ்வளோ காலமாக வாட்ஸ்அப்பில் வச்சுட்டு இருந்தால் உங்களுடைய முக்கியமான மெசேஜ் அண்ட் ஃபோட்டோஸ், வீடியோஸ், அப்புறம் உங்களுடைய பர்சனல் சேட் இதெல்லாம் டிலீட் ஆகிது அப்படின்னா, இந்த டிலீட் ஆன மெசேஜ் அண்ட் ஃபோட்டோஸ், வீடியோஸ், மெசேஜ் எல்லாத்தையும் எப்படி திரும்ப ரீஸ்டோர் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் ஒரு டெமோக்காக என்னுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற சேட் எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி டிலீட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி டிலீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை எப்படி நான் ரீஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்றத வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. இப்போ வாங்க எப்படி அந்த டிலீட் ஆன மெசேஜ் எல்லாத்தையும் ரீஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பை இந்த மாதிரி டிக் பண்ணி பிடிங்க. டிக் பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு ஆப் இன்போ அப்படின்னு வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி இதில் கிளியர் டேட்டா பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் அன்இன்ஸ்டால் ஆகிட்டு அப்படின்னா நீங்கள் அன்இன்ஸ்டாலே பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் அதாவது உங்களுடைய வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் ஆகிருக்கும் அப்படின்னா நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணாலும் சரி, இல்லை இந்த கிளியர் டேட்டா பண்ணாலும் சரி, ஒருவேளை ப்ளே ஸ்டோர்லேருந்து, அதாவது அன்இன்ஸ்டால் ஆனவங்க ப்ளே ஸ்டோர்லேருந்து வாட்ஸ்அப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், நானும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதனால் வாட்ஸ்அப்பை ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாட்ஸ்அப்பை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் நார்மலாக எப்படி வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுவீங்களோ அது மாதிரியே உங்களுக்கு வரும். ஸோ இதில் நீங்கள் இந்த இங்கிலீஷ் அப்படின்றத வச்சுட்டு நீங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அக்ரி அண்ட் கண்டினியூ அப்படின்னு கேட்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்களுடைய மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டை கொடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி ஃபின் வெரிஃபை வரும். ஸோ அந்த ஓடிபி ஃபின் வெரிஃபையை நீங்கள் கொடுத்துக்கோங்க. வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூ அப்படின்றத கொடுங்க. கண்டினியூ அப்படின்றத கொடுத்ததும் உங்களுக்கு சில பர்மிஷன் கேட்கும். இந்த பர்மிஷன் எல்லாத்துக்குமே நீங்கள் அலோவ் கொடுத்துருங்க. அலோவ் கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் பார்த்திங்க அப்படின்னா லுக்கிங் ஃபார் பேக்கப் அப்படின்னு வரும். ஸோ இதில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. தயவுசெய்து இதில் இப்போ உங்களுக்கு புதுசாக அப்டேட் கேட்குறதால இந்த மாதிரி கேட்கும். ரீஸ்டோர் ஃப்ரம் பேக்கப் அப்படின்னு ஃபஸ்ட்டு இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் சேட் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் இதில் ஃபஸ்ட்டாக இருக்கிற ரீஸ்டோர் அண்ட் பேக்கப் அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ அப்படின்றத கொடுத்துருங்க. கண்டினியூ அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இது உங்களுக்கு 0லேருந்து 100 வரைக்கும் ரன் ஆகும். ஸோ நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு நெட்வொர்க் அதிகமாக இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். உங்களுடைய நெட்வொர்க் ஸ்லோவாக இருக்கும் அப்படின்னா இது ரொம்ப ஸ்லோவாக தான் நடக்கும். இந்த ப்ரோக்ரஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடக்கும். ஸோ நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு அதுக்கப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கு உங்களுடைய டேட்டா எவ்வளோ இருக்கோ, அதாவது உங்களுடைய வாட்ஸ்அப்பில் எவ்வளோ டேட்டாஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி ரன் ஆகும். ஸோ நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. எனக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போ 43 MB தான் காட்டுது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ எம்பி காட்டுது அப்படின்றத நீங்கள் இதில் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இது ஃபுல்லாகவே 100 ஆகிடுது. ஸோ 100 ஆனதுக்கப்புறமா மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா இதில் 0லேருந்து மறுபடியும் 100 வரைக்கும் ரன் ஆகுது. கீழே பாருங்கள். ஸோ இந்த ப்ரோக்ரஸ் நடக்கும் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிக்கணும். சில பேருக்கு இது வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதுக்காக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வெயிட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நெட்வொர்க் எங்கே அதிகமாக கிடைக்குதோ அங்கே போய் திருந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. வைஃபை கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னாலும் இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஸோ நீங்கள் அதை வெயிட் பண்ணுறது தான் உங்களுக்கான ஒரே வழி. ஸோ வெயிட் பண்ணி இதை நீங்கள் ரீஸ்டோர் பண்ணுங்கள். உங்களுடைய மெசேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணி ரீஸ்டோர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரீஸ்டோர் ஆனதுக்கப்புறமா இதில் நெக்ஸ்ட் அப்படின்னு வரும். ஸோ இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு இந்த மாதிரி கேட்கும். ஸோ மறுபடியும் ரீஸ்டோர் நவ் அப்படின்னு இருக்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுடைய ப்ரொஃபைல் அப்புறம் உங்களுடைய நேம் காட்டும். ஸோ அதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு இதில் நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் பாருங்கள் உங்களுக்கு என்டர் யுவர் இமெயில் அப்படின்னு கேட்கும். ஸோ இதில் நீங்கள் இமெயில் என்ட்ரு பண்ண விரும்பினா என்ட்ரு பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதில் நோட் நவ் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். நோட் நவ் அப்படின்னு இருக்கிறத கிளிக் பண்ணி நான் பேக் பண்ணிக்கிறேன். பேக் பண்ணதுக்கப்புறமா இதில் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கொடுங்க. அதை கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி உங்களுடைய டிலீட் ஆன சேட் எல்லாமே இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறமா மேலே பார்த்திங்க அப்படின்னா ரீஸ்டோரிங் மீடியா அப்படின்னு இருக்கும். அதாவது உங்களுடைய ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் ரீஸ்டோர் ஆகும். ஸோ இது மூலமாக நீங்கள் உங்களுடைய மெசேஜை திரும்ப பார்க்க முடியும். மெசேஜ் எல்லாமே ஆல்மோஸ்ட் ரீஸ்டோர் ஆகிருக்கும். அதாவது உங்களுடைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் மட்டும்தான் இப்போ உங்களுக்கு ரீஸ்டோர் ஆகும். இதுவும் உங்களுடைய டேட்டாஸை பொறுத்து ரீஸ்டோர் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மெசேஜ் எல்லாமே ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக சேட் பேக்கப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மெசேஜ் எல்லாமே இந்த மாதிரி ரீஸ்டோர் ஆகும். அதாவது இந்த மெத்தடில் ரீஸ்டோர் ஆகும். ஸோ பேக்கப் பண்ணாமல் எப்படி ரீஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் உங்களுக்கு கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும்.